ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திங்கிங் இடியா சேனல் அண்ட் நான் உங்கள் சஞ்சய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸோட ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸை நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். அண்ட் டே டு டே நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களிலுமே ஃபிசிக்ஸ் கலந்துருக்கு. ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ், இனோவேஷன் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருந்தாலும் இதோட ரெண்டாவது ஞாபகம் வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்டில் முக்கியமாக இருக்கிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், நிக்கோலா டெஸ்லா, இவங்கள மாதிரியே ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட்னால் பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அண்ட் இவரை பற்றியும் இவரோட கண்டுபிடிப்புகள் பற்றியும் இவரோட பிரின்சிபல் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட்டில் ஒருத்தர். இவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. அந்த அமெரிக்கன் டாலரில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறதும் இவர் தான். இவர் என்னதான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் இவரோட கண்டுபிடிப்புகள் அறிவியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் எப்படி எதாட்டா கண்டுபிடிச்சார் அப்படின்னா இப்போ இருக்கிற உயரமான கட்டிடங்களை மின்னலேருந்து பாதுகாக்கிற லைட்னிங் அரஸ்டர் தான் இவர் கண்டுபிடிச்சார். இந்த லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னா என்னென்னா அது நம்ம இடிதாங்கி தான். இந்த இடிதாங்கி தாங்க இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடிதாங்கி மட்டும் இல்லைன்னா இப்போ இருக்கிற உயரமான கட்டிடங்களும் இல்லை. அதே மாதிரி நிறைய உயிர் சேதங்களும் தடுக்கிறதுக்கும் இவரோட கண்டுபிடிப்புகள் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது அப்படின்னு கூட தான் சொல்லலாம். லைட்னிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மின்னலில் இருக்கிற எலக்ட்ரிக் பவர். இந்த எலக்ட்ரிக் பவர் நம்ம மேலே பட்டால் நமக்கு உயிர் சேதம் ஏற்படும். இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த இடிதாங்கி யூஸ் ஆகுது. இந்த இடிதாங்கி அதை நம்மளுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது. அது சரி, எல்லாம் கரெக்டு தான். இதில் என்னடா டவுட்டு, அதானே நீங்கள் கேட்க வரீங்க. அது என்னென்னு பார்க்கறது முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை கேளுங்க. அதாவது நான் எங்கள் வீட்டில் ஒரு லைட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு பல்ப் எடுத்து 2 ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக எனக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஷாக் அடிச்சிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் சர்க்யூட்லேருந்து எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களில் எத்தனை பேர் நம்புவீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டிப்பாக நம்புவீங்க. ஏன் அப்படின்னா வீட்டுக்கு வருது 222 230 வோல்ட். ஸோ அதனால் அதில் கை வச்சா ஒன்றும் ஆகாது, அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் நம்பலாம். இப்போ நான் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஹை வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் லைன், அதாங்க நம்ம பஸ்லலாம் போகும்போது சைடில் பெரிய லைன் மாதிரி தெரியும்ல, ஒரு பெரிய டவர் மாதிரி இருந்து அதில் லைன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த லைன் மேலே ஏறி அந்த ஹை வோல்ட் சப்ளை போயிட்டுருக்க லைன் மேலே நான் என்னோடய கையை வைக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களை எத்தனை பேர் அதை நம்புவீங்க? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக ஒன்றால் அதை தொட்டிருக்க முடியாது. அப்படி நீ மீறியும் அதை தொட்டிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட நிலைமையும் டெத்து தான். இது தானே நீங்களாம் சொல்ல வரீங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொன்னதையும் நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எல்லாமே சின்ன வயசுலேருந்து நம்ம படித்த விஷயங்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இடிதாங்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு கைட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா அவர் ஒரு பட்டத்தை பறக்க விட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது மழையோடு சேர்ந்து மின்னலும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் விட்டுருந்த பட்டத்தோட லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலகத்தினாலான ஒரு சாவியை கட்டி தொங்க விட்டுருக்காரு. அப்படி இந்த மின்னலில் இருக்க எலக்ட்ரிக் பவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டத்து மூலயமா அந்த சாவியை தாக்குச்சு. அவர் அந்த சாவியை பிடிச்சிருந்தாரு, அதனால் அவர் அந்த பவர் உணர்ந்திருக்காரு. இப்படின்னு தான் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே தான் ஒரு தப்பு இருக்குது. அது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி வாங்க அந்த கொஷின் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர் அந்த கைட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்தார். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் அடித்தது, அதே மூலயமா தான் அவர் உணர்ந்தார். அப்போது மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படின்னு சொன்னது எல்லாமே ஓகே. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மின்னலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான எலக்ட்ரிக் பவர் இருக்குது. அதாவது நம்ம பூமியில் இருக்கிறத விடவும் பலாயிரக்கணக்கான மடங்கு அதில் பவர் இருக்குது. இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள் இந்த மின்னலோட பவரை தாங்க முடியாமல் உடஞ்சி முறிஞ்சி விழுறதுக்கு காரணமாகுது. சில டைம்ஸ் காட்டுத்தீ ஏற்படுறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் மின்னலோட பவர் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஒரு மரமே இந்த அளவுக்கு வோல்ட்டை தாங்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மின்னலில் 30 லட்சம் வோல்ட் கிட்ட பவர் இருக்குது. மின்னலை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கிற எலக்ட்ரிக் பவரை ஒரு மனுஷன் தொட்டால் அவனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது சரி, பட்டத்து மூலயமா தான் அந்த சாவிக்கு பவர் கண்டக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பட்டம் எல்லாருமே நம்ம சின்ன வயசுலேயே விட்டுருப்போம். பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேர் எல்லாருமே
பேப்பரில் தான் வந்து நம்ம வந்து பட்டத்தை செஞ்சுருப்போம். அண்ட் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சுலேட்டர், அது வந்து கரண்ட்டை வந்து கடத்தாது. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா பட்டத்தை பிளாஸ்டிக் பேப்பரில் வந்து செஞ்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சுலேட்டர், ஸோ அது வந்து கரண்ட்டை வந்து கடத்திருக்க முடியாது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நூல் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு இன்சுலேட்டர், ஸோ நூலாலையும் கரண்ட்டை வந்து கடத்த முடியாது. ஸோ மேலே இருந்த அந்த எலக்ட்ரிக் பவரை அந்த பட்டத்து மூலியமாகவும் அந்த நூல் மூலியமாகவும் கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது ரெண்டுமே கடத்திருக்காரு. ஸோ ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், மழை பெஞ்சல, ஸோ மழை பெஞ்சனால தண்ணி வந்து ஒரு குட் கண்டக்டர், ஸோ அதனால் அந்த பட்டத்தோட நூல் நனைஞ்சு அதே மூலமா எலக்ட்ரிக் பவர் வந்து கடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அதிகமான எலக்ட்ரிக் பவரை தாங்க முடியாமல் தான் ஒரு மரமே முறிஞ்சு விழும்போது இந்த பட்டமும் அந்த நூலும் அதில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக கடத்திருக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் அடுத்தது, அதிகமான எலக்ட்ரிக் பவரை மனுஷனால் தாங்க முடியாது. ஸோ ஹை வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரை விடவும் பல மடங்கு அதிகமாக இருக்கிற மின்னலோட பவரை ஒரு மனுஷன் தொட்டான் அப்படின்னா அவனோட நிலைமையை கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இவர் இந்த மூலமா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. அப்படி ஒரு தொட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் மின்னல் தாக்கியிருந்தால் அவரோட நிலைமையும் ஒரு டெத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணவே முடியாது அப்படின்றதான் சொல்லுது. இந்த விஷயத்தை நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னா, பெஞ்சமின் பிராங்க்லின் அவரோட கண்டுபிடிப்பை பண்ணுறதுக்காக அவர் இந்த கைட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன விதம் வேறு, நம்ம படித்த விதம் வேறு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அவர் கைட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது உண்மை தான். பட்டம் விட்டுட்டு இருக்கும்போது மழை பெஞ்சதும் உண்மை தான். அந்த டைமில் திடீர்னு எதிர்பார்த்த விதமாக மின்னல் அடிச்சது அப்படின்றதும் உண்மை தான். இது எல்லாமே உண்மையாக இருக்கும்போது அப்புறம் எங்கே தான் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து பட்டம் விட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு சாவியை கட்டி தொங்க விட்டுருந்தார். அந்த சாவி மூலயமா தான் அவர் வந்து எலக்ட்ரிக் பவர் கடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அங்கே தான் ஒரு தப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து உணர்ந்தது அந்த மின்னலோட பவரே இல்லை, அவர் உணர்ந்தது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னென்னா, அதாவது நிலையாற்றல். நம்ம தலையில் சில நேரம் பேனாவை உரைச்சிட்டு அதை ஒரு துண்டு பேப்பர்கிட்ட கொண்டு வரும்போது அது ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்துருப்போம். பலூனை வந்து ஸ்வெட்டரில் தேய்ச்சிட்டு அந்த பேப்பர் மேலே வச்சு அப்படின்னா அது வந்து ஒட்டிக்கும். இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உணர்ந்திருக்காரு. அதாவது இந்த நிலையாற்றல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுமே இது வந்து உராய்வினால் வந்து உருவாகுது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா மின்னலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் மூலயமா வானத்தில் இருக்க அந்த மின்னலோட பவர், அந்த சார்ஜ் வந்து பூமியை நோக்கி வருது. இவர் வந்து இப்போ அந்த கைட் எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி பண்ணார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நீங்கள் பெஞ்சமின் பிராங்க்லினோட கைட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்கள். அதாவது அவர் பட்டத்தை வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லை வந்து பேப்பர்லேயோ செஞ்சுருந்தாலும் அந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இன்சுலேட்டராகவே இருந்தாலும் அந்த சாவி வந்து ஒரு குட் கண்டக்டர், அதாவது அது ஒரு மெட்டல். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சது அப்படின்றதும் உண்மை. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் மின்னல் அடித்ததும் உண்மை. இந்த மின்னல் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கயிறில் இருக்கிற உராய்வு வந்து ஏற்பட்டு அந்த கயிறில் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியும் உண்டாகுது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அந்த சாவி மூலமாக கடத்தப்பட்டு அவர் அது கிட்ட கையை கொண்டு போகும்போது மின்னலோட பவர் வந்து உணர்ந்திருக்காரு. அதாவது அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை அவர் உணர்ந்து இது மூலயமா தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த இடிதாங்கியை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடிதாங்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்களையும் நமக்கு வந்து பாதுகாத்து கொடுக்குது. இது மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஊரில் ஏதோ ஒரு வீட்டில் இடிதாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த வீட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாமல் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற சில வீடுகளையும் சேர்த்து தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் பெஞ்சமின் பிராங்க்லின் கண்டுபிடிச்ச பிரின்சிபல் கரெக்டு தான், அவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே கரெக்டு தான். நம்ம தான் அந்த விஷயத்தை தப்பாக புரிஞ்சு தப்பாக படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது அவர் வந்து மின்னலேருந்து ஷாக் அடிக்கலை, அவர் அது வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான் உணர்ந்திருக்காரு அப்படின்றத உணர்ந்து படிங்க. ஓகே வியூவர்ஸ், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.